கழுத்துகள் அந்த அப்படி போட்டுக்குவாங்க. பெரும்பெரு ஆளுக போட்டுக்கிறாங்க. இது வந்து செங்கோல். அந்த செங்கோல் வந்து இதை கையில் பிடிச்சி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆமாம், ஒரு பவர் இருக்குது சாமி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இருக்கிறேன், நீ எல்லாமே தைரியமாக பார்த்துக்க, நல்லதை பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு கெட்ட செய்து பண்ணணும்னு வச்சுக்க, கெட்டதுக்கு இது பயன்படும். இதை மட்டும் வச்சாலும் அதுக்கான சாமி கும்பிட்டு உருவத்தி எப்படி எப்படி செய்வீங்க? நாங்கள் இங்கேயே சுத்திகப்படுத்தி கொடுத்துருவோம். சுத்திகப்படுத்தினா இதுலன்னா பன்னீர், சந்தனம், குங்குமம் போட்டு இதெல்லாம் சுத்திகப்படுத்தி கையில் கொடுத்துட்டு, மாலையாக இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் கழுவுவோம். இந்த சந்தனம், குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து புனிதப்படுத்திட்டு சந்தனாய தைலம்னு ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சந்தனாய தைலம். இதை வந்து சுத்திகப்படுத்தி இந்த பாருங்கள், இது வந்து போட்ட உடனே கருப்பாக வரும். இப்போ மரம் பூரா இயற்கை கலரில் இருக்குது. இந்த எண்ணெய் போட்டோன்னு வச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் காட்டணும். இந்த பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பாலிஷாக வருதுன்னு. இந்த எண்ணெய்க்கு அவ்வளோ பவர். இது வந்து சிலைகளுக்கு போடுறோம் இல்லையா, அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி போடும்போது இந்த எண்ணெய் போடுவாங்க. அதை சுத்திகப்படுத்துறது தான் இதோட வேலை. இந்த பாருங்க, எல்லாமே பாக்கெட்டில். நீ ஒரு சின்ன வேலை, இந்த மாதிரி பாக்கெட் வேலை வச்சுக்கிட்டே வச்சுங்க, இது மாதிரி பாக்கெட் வேலை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு சக்தி கூட இருக்கும். ஆமாம், நீ ஒரு மணி கூட வாங்கி போடுங்க, மாலையாக கூட வாங்க மாட்டேன். மாலை கூட ரேட்டு சாமி. இந்த பாருங்க, இந்த மாதிரி மணி, ஒரு மணி பையில் போட்டு போங்க. இந்த உள்ளே போகுதா, இதோட வைப்ரேஷனையும் பாருங்கள், தண்ணி கலர் மாறுது பாருங்கள். அது உள்ளே இருந்து பாருங்கள், போட்ட நிமிஷத்தில் கலர் மாறும். இதோட கட்டிகள் தர்றோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கட்டையாக தர்றோம். அந்த கட்டையாக போடும்போது இதை காலையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் டிகாசன் கலரில் வந்துடும். அந்த டிகாசன் கலரில் என்ன சொல்கிறதுனா, காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து குடித்தேன்னா உனக்கு இருக்க சக்கரை நோய், பல வியாதிகளை அது குணப்படுத்தும். அந்த தண்ணியை வடிகட்டி காலையில் அப்படி ஒரு கட்டையை கொடுத்துருவோம் நாங்கள். இந்த வருங்க, அதுக்குன்னு கட்டை வச்சுருக்கோம். அந்த மாதிரி கட்டையில் கொடுக்கும்போது இதில் செதறின தூள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தருவோம். இது மாதிரி கொடுப்போம், இது மாதிரி உருண்டை கட்டையாக கொடுப்போம். அப்போ இதோட இது என்னன்னா, செதுக்கின தூள்லாம் தருவோம் இருக்கு இல்லையா, இப்படி தருவோம். இதோட தூளை தருவோம். இது எங்களுக்கு உபயோகப்பட, அதாவது எங்களுக்கு உபயோகப்படல, மருத்துவ குணத்துக்கு உபயோகப்பட்டோம்னா இதை வச்சுருப்போம். இப்போ இதை நீங்கள் ஊற போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் இது எத்தனை தடவை ஊற போட்டாலும் வரும். ஆமாம், சாயம் பூசினாத்தான்னு இல்லை சாமி. இது போட போட நீ இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு நீ போட்டாலும் அதை தண்ணி கலர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை தான் வந்துச்சு, மறுதடவை இந்த மரத்துக்கு சக்தி இல்லை, வல்லைங்கிறலாம் இல்லை சாமி. நீங்கள் டெய்லி இப்படி ஒரு 4 இந்த பாருங்க செதுக்கின தூள் இருக்குங்களா, இது அள்ளி ஒரு பாத்திரத்தில், செம்பு பாத்திரமாக தான் நல்லாயிருக்கும், இன்னும் வைப்ரேஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சில்வர் பாத்திரத்தில் ஊற போடணும்னா ஊற போட்டுட்டு காலையில் ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நோய்கள் உங்கள்கிட்ட இருக்கிற, நம்மகிட்ட நச்சுத்தன்மை நிறையா இருக்குது. நம்ம கண்டதாக சாப்பிட்றதுனால நச்சுத்தன்மை நிறையா இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா இது குறையும். இந்த கலரை வந்து குடிக்கலாம். இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து குடிக்கலாம். இந்த பாருங்க, இப்போ இன்ன வரல ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி சத்தியை குடிக்கலாம். இந்த கலர் மாறுது இல்லையா, இதோட சக்தி அப்படியே பவராக இருக்கும். இது தண்ணி